அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய பதிவில் ரொம்ப சுருக்கமான சலவாத் போதுமான அற்புதமான பயன்களை தரக்கூடியது குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சலவாத்தி வார்த்தையிலே சுருக்கமாக இருந்தாலும் இதனுடைய பொருள் மிக அதிகமாக இருக்கின்றது, ஜாமியாக இருக்கின்றது. ஜாமியா எதற்கு சொல்வாக என்றால், சுருக்கமான வார்த்தைகள் நிறைய அர்த்தங்களை கொண்டதற்கு ஜாமியா என்று சொல்வார்கள். ஜாமியா கலிமா என்று சொல்வார்கள். இது 11 பயன்களை தெரிந்த பிறகு சலவாத்தை பார்ப்போம். காரணம், எவ்வளவு உன்னதமான சலவாத், அதில் எவ்வளவு சிறப்பு இருக்கின்றது என தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த சலவாத்தை ஓத ஆர்வம் இருக்கும். முதலாவது, இந்த சலவாத்தை ஓதி வருபவன் நபியுடைய நேசராக ஆகிவிடுவார். ரசூலுடைய அன்பு அவருடைய உள்ளத்தில் போடப்படும். அல்லாஹ்வுடைய அன்பு அவருடைய உள்ளத்தில் போடப்படும். அவர் ரசூலுடைய அன்பில் இருப்பார். இரண்டாவது, இந்த சலவாத்தை ஓதி வருபவருக்கு இம்மை மறுமை எவ்வித தேவையும் இருக்காது. இம்மையிலும் சரி மறு உலகிலும் சரி அவர் தேவையை இல்லாதவராக வாழ்வார். நிரப்பமான வாழ்க்கை வாழ்வார். மூன்றாவது, அவருடைய உள்ளத்தில் நிம்மதி ஏற்படும். நிம்மதி உள்ளவராக அவர் ஆகுவார். நான்காவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பிள்ளைகளிடத்தில், இவருடைய மனைவி இடத்தில், இவருடைய குடும்ப இடத்தில், உற்றார் உறவு இடத்தில், அக்கம் பக்கம் வீட்டில், பழகக்கூடிய இடத்தில் ஓதக்கூடியவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்தை தருவான். அவரை பார்த்ததும் எல்லோரும் கண்ணியம் செலுத்துவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கண்ணியத்தை ஏற்படுத்துவான். யார் இந்த சலவாத்தை வாழ்க்கை ஒரு அங்கமாக ஆக்கிக் கொள்கின்றாரோ. ஐந்தாவது, திருமண தடை, சொந்த வீடு, கடன், இதை போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த அனைத்துக்கும் அற்புதமான சலவாத் இது. ஃபஜ்ருக்கு பிறகு இந்த அமலை செய்ய வேண்டும். தொடர்ந்து 41 நாட்கள் செய்ய வேண்டும். 11 நாட்களுக்குள் மாற்றங்கள் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். ஃபஜ்ருக்கு பிறகு சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் என்ற இந்த கலிமாவை 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தை இது என கூறியிருக்கின்றார்கள். இந்த கலிமாவை 100 முறை ஓதிய பிறகு இந்த சலவாத்தை 1000 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். ஓதிய பிறகு அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள். என்ன நோக்கத்துக்காக தாங்கள் ஓதிக்கொள்கின்றீர்களோ அந்த நோக்கத்துக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். 41 நாட்கள் இதை இப்போது தொடர்ந்து செய்ய வேண்டும். இதன் மூலம் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 11 நாட்களுக்குள் அந்த காரியங்கள் லேசாகிவிடும். 41 நாட்கள் நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். ஆறாவது, இந்த சலவாத்தை எவர் ஒருவர் அதிகமாக ஓதி வருகின்றாரோ அவருடைய உடலிலிருந்து துர்நாற்றம் நீக்கப்படும் என சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சலவாத்தின் பரக்கத்தின் காரணமாக அவருடைய உடலில் துர்நாற்றம் வீசாது. நபியுடைய பெயர் அல்லவா, ரசூலுடைய பெயர் அல்லவா, உடலில் துர்நாற்றம் நீக்கப்படும். மேலும் அவருடைய முகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒளியை ஏற்படுத்துவான். ஏழாவதாக, இந்த சலவாத்தின் மூலமாக ரூஹானி, அதாவது ஆத்மா சம்பந்தப்பட்ட மேலும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இரண்டுக்கான தீர்வு கிடைக்கும். ஆன்மா சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் அது சீராகும். உடல் ரீதியாக பலகீனம் இருந்தால் அது தூரமாகும். இந்த சலவாத்தை அதிகம் ஓதி வருவதற்கு. எட்டாவது, எவர் ஒருவர் இந்த சலவாத்தை அதிகம் ஓதி வருகின்றாரோ வலிமார்களுடைய இறைநேசருடைய தொடர்பு நெருக்கம் ஏற்படும். வலிமார்கள் பார்க்கக்கூடிய ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஒன்பதாவது, எவர் ஒருவர் இந்த சலவாத்தை அதிகம் ஓதி வருகின்றாரோ எல்லா படைப்பினங்களும் அவருக்கு சாதகமாக இயங்கிவிடும். படைப்பினங்கள் அனைத்தும் அவர் மீது அன்பு செலுத்த ஆரம்பிக்கும். யார் உங்களை பார்த்தாலும் உங்கள் மீது அன்பு ஏற்படும். யார் உங்களை பார்த்தாலும் உங்கள் மீது கண்ணியம் ஏற்படும். அப்படிப்பட்ட தன்மை இந்த சலவாத்தில் இருக்கின்றது என குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 10வது, அவருடைய இல்மில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை செய்து விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கல்வியை ஞானத்தை அதிகப்படுத்துவான். 11வது, செய்வினை இருந்து ஒருவரை பாதுகாக்க ஆரம்பித்துவிடும். இந்த சலவாத்தை ஒரு அதிகம் ஓதி வருகின்றார் என்றால் யார் அவருக்கு செய்வினை செய்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் செய்து முடியாது. ஓதக்கூடியவருக்கு இவரை சுற்றி பாதுகாப்பாக அரணாக அமைந்துவிடும். செய்வினை இவருக்கு எதிராக வேலை செய்யாது. ஸல்லல்லாஹு அலா ஹபீபிஹி முஹம்மதில் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ பாரிக் வஸல்லிம்.
ஸல்லல்லாஹு அலா ஹபீபிஹி முஹம்மதில் வ அலிஹி வ அஸ்ஹாபிஹி வபாரிக் வசல்லிம். இதன் பொருளானது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் ஹபீபான நேசரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லி அருள் புரிவாயாக. சாந்தியும் சமாதானத்தையும் பொழிந்து அருள் புரிவாராக. சாந்தியும் சமாதானத்தையும் பொழிந்து அருள் புரிவானாக. மேலும் அவன் குடும்பத்தார் மீதும் மேலும் அண்ணன் தோழர்கள் மீதும் பரக்கத் பொழிவானாக. மேலும் அவளுக்கு சாந்தியை பொழிவாயாக. இது அற்புதமான அர்த்தங்களை கொண்ட ஸலவாத், ரொம்ப ரொம்ப சுருக்கமான ஸலவாத். இந்த ஸலவாத்தை இந்த வார்த்தை அளவில் சுருக்கமாக இருந்தாலும் இதன் பொருள் அடிப்படையில் இதன் பயன் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் தனக்குள்ளதாக இருக்கின்றது. இந்த ஸலவாத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை நிறைய பலனை ஏற்படுத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஸலவாத்தை நம்முடைய வாழ்க்கையை ஒரு அங்கமாக்கிக் கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதேபோல் இஸ்லாமிய அமல்கள் அறிந்து செயல்படுவதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள்.